வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம கோதுமை ரவையில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு எப்படி உப்புமா செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கடுகு, நறுக்கிய பூண்டு, நறுக்கிய இஞ்சி, பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு தக்காளி, வெட்டிய தக்காளி போட்டுக்கோங்க. கேரட்டு, குடமிளகாய், கொஞ்சம் கார்ன் போட்டுக்கோங்க. அதில் நல்லா பிஞ்சு கார்னாக இருக்கட்டும், அதுதான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 1 கப்பு கோதுமை ரவை. இது ரவை கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்காது. சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன்னு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 1 கப்பு முளைக்கட்டி வச்ச பச்சை பயிறு, இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறின பிறகு இதில் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கீழே அடி பிடிக்காது, இல்லைன்னா தீஞ்சிரும். 3 கப்பு தண்ணி ஊற்றி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மல்லி இலையும் கொஞ்சம் போட்டு கலரி விட்டு குக்கரில் வச்சு 3 விசிலில் எடுத்துருங்க. அவ்வளோ நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இதில் எல்லாமே காய்கறிகளும் போட்டு செஞ்சுருக்கிறதுனால ஹெல்த்தியான உப்புமாவாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.